மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்குள்ள குரு இருக்கிறார். எப்பொழுதுமே முழு சுபகிரகமான குரு பகவான் ராசிக்குள்ள வரும் பொழுது நம்முடைய கெட்ட விஷயங்களை, கெட்ட தொடர்புகளை, கெட்ட நபர்களுடைய எல்லா கான்டாக்டும் உங்களுக்கு விலகிவிடும். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தெய்வத்தன்மை கொண்டவர், நல்ல விஷயங்களை மட்டுமே நமக்கு கொடுக்கக்கூடியவர், யோகத்தை கொடுக்கக்கூடியவர், பணவரவு, நகை, இதெல்லாமே குருதான். அப்போ இதெல்லாமே உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு தெரியாமல் யாராவது துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் கூட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் போய் பார்த்துட்டீங்கன்னா இப்போ குரு உள்ள என்ட்ரி ஆன உடனே அது எல்லாமே தானாக விலகிடும். கெட்ட நபர்கள் மட்டும் இல்லை, வேற ஏதாவது ஒரு தெரியாத ஒரு கெட்ட நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் கூட அது எல்லாமே விலக்கி கொடுத்துருவார். இது வந்த உடனே முதல்ல செய்யக்கூடிய ஒரு வேலை. அடுத்தது பாருங்க, ஒரு நல்ல நபர்களுடைய தொடர்பு, உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல கான்டாக்டை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவர்களை நம்பி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றமில்லை. அடுத்தது பாருங்க, இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த 7 அப்படிங்கிறது திருமணம்னு சொல்றோம் இல்லைங்களா, திருமணம், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு இடம், இதெல்லாமே 7ஆம் இடம் தான். அந்த 7ஆம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு, அதாவது உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது திருமண வரன் கண்டிப்பாக நடந்தே தீரும்.